ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்திஸ் லைஃப் ஸ்டைல். நான் உங்கள் சக்தி பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. சிம்பிளாக பண்ண போகிறேன் இந்த தடவை. நான் இப்போ இந்த மட்டன் வந்து நைட் டைம் செய்கிறதுனால சிம்பிளான மட்டன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெருஞ்சீரகம், சோம்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இதுதான் என்னுடைய அஞ்சரை பெட்டி. ஒரு 2 பட்டை எடுத்துக்கலாம். சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 2 ஏலக்காய். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால அதெல்லாம் ஆட் பண்ணதுமே டக்குன்னு செவந்துடும். அதனால் வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் வந்து வதங்கணும். வதங்கிடுச்சான்னு பார்க்கலாம். இன்னும் ஒரு நிமிஷம் வதங்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட இப்போ பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கணும். இது வந்து கிளாஸ் தான், பிளாஸ்டிக் இல்லை. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து இது வந்து தனியாத்தூள். இது தனியாத்தூள். இது வந்து நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள். இது பியூர் சில்லி. இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பியூர் சில்லி கொஞ்சமாகவே போட்டேன், ஏன்னா நான் வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நான் வீட்டில் எப்போவுமே மிளகுத்தூள் வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்குவேன். எல்லாத்துலேயுமே நான் இந்த காரத்துக்கு மிளகாத்தூள் எப்படி ஆட் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த மிளகுத்தூள் நான் ஆட் பண்ணுவேன். இது ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வறுத்து அரைச்சி வச்சுன்னு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் மட்டன் வந்து ஆட் பண்ணிடலாம். நான் இதில் வந்து கரம் மசாலா தூள் எதுவும் சேர்க்கலை. பட்டை, இந்த சோம்பு, இஞ்சி பூண்டு அதோடு நான் விட்டுட்டேன். கரம் மசாலா தூள் வந்து நான் வீட்டில் அரைக்கலை, அதனால் நான் ஆட் பண்ணிக்கல. மோஸ்ட்லி வந்து நம்ம நான்வெஜ் செய்யும்பொழுது நிறைய கடையில் வாங்கின இந்த மசாலா தூளில் ஆட் பண்ணுறோம். அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.
இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் தூளுமே நான் வந்து வீட்டில் தான் அரைச்சிக்குவேன், கடையில் பாக்கெட் வாங்க மாட்டேன். அதுலேயும் நிறைய கலப்படம் வருதுன்ட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டோம்னா எனக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 6 மாதத்துக்கு 1/2 கிலோ மஞ்சள் வாங்கி அரைச்சி வச்சிட்டோம்னா எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு வந்துடும். தேவையானதை எடுத்து வெளியே வச்சுட்டு மிச்சத்தை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அவ்வளோதான். இப்போ வந்து இதை அப்படியே கொதிக்க வேண்டியது தான். நான் உப்பு வந்து ஆல்ரெடி மட்டனில் சேர்த்து வேக வச்சிட்டேன், அதனால நான் உப்பு இதில் சேர்த்துக்கலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்ல ஒரு 10 நிமிஷம் குக் ஆச்சுன்னா அந்த ஃப்ளேவர் எல்லாமே மட்டனில் ஆட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட் வரும். நம்ம மோஸ்ட்லி வந்து நான் எல்லாருடைய குக்கிங்கும் பார்ப்பேன். கரம் மசாலா அப்புறம் நிறைய தூள் வந்து கடையில் வாங்கி அந்த பேக்கெட் தூள், என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, ஸோ ஒரு நாள் வந்து நம்ம டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா ஒரு நாள் ருசிக்காக அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வீக்லி எவ்ரி டைம் நம்ம வந்து நான்வெஜ் குக் பண்ணும்பொழுதெல்லாம் அதை ஆட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த நான்வெஜ்ஜில் இருக்கிற ஹெல்த்தை விட அந்த பேக்கெட்டு பொடியில் இருக்க அந்த எஃபெக்ட், அந்த பேக்கெட் பொடிகளால் வர்ற கெடுதல் தான் உடம்புல வந்து சேர்ந்துட்டே வரும். அதனால் எனக்கு தோணுனதை நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து தேவையான பொருட்களை வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம சாம்பார் பொடி எப்படி அரைச்சிக்கிறோமோ ரொம்ப கம்மி குவான்டிட்டி தானே அரைக்க போகிறோம். அதனால் நம்ம வந்து இந்த கரம் மசாலா, ரசப்பொடி இதெல்லாம் நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக பேக்கெட்டில் வாங்குறதால சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு கேள்விப்படுறோம். எல்லாருக்குமே தெரியும், எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சும் வந்து நம்ம அதை கண்டினியூ பண்ணக்கூடாது இல்லையா? உணவு வந்து மருந்தாக தான் இருக்கணும். அதனால் அந்த மாதிரி பொடி வாங்கி ரெகுலராக யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். நானுமே ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வர்ற வீடியோஸில் நான் வந்து வீட்டில் எப்படி பொடியெலாம் அரைக்கிறேன்றது ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு விசில் விட்டாச்சு, இப்போ பார்க்கலாம். மட்டன் வந்து ஆல்ரெடி நான் வேக வச்ச மட்டன் தான். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் இதை வந்து டிஃபனுக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக ஒரு நைட்டு டிஃபனுக்காக ஹெவியாக மசாலா இல்லாமல் நான் சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இப்படி செஞ்சு பாருங்கள். கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும். மசாலா வந்து விரும்ப மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக மட்டன் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இதே மட்டன் வந்து நான் நல்ல மசாலாலாம் ஆட் பண்ணி எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். Bye friends.